கொழுக்குமலை மற்றும் சிங்கப்பாறை வியூ பாயிண்டிற்கு செல்லும் ஆபத்தான சாலையை வனத்துறை அதிகாரிகள் தற்காலிகமாக அடைத்துள்ளனர். இந்த பகுதியில் பள்ளத்தில் விழுந்து விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கணக்கில் எடுத்து சாலை தற்காலிகமாக அடைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வனத்துறை மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சாலையை அடைப்பதற்காக வந்த போதும் பொதுமக்கள் தடை செய்தனர். கேரள வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து சாலை தற்காலிகமாக அடைக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய கொழுக்குமலையில் சிங்கப்பாறை வியூ பாயிண்டில் ஆபத்துக்கான வாய்ப்புகளை கணக்கில் எடுத்துதான் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படுகிறது. இந்த பகுதியின் நில அமைப்பின் மூலம் சுற்றுலா பயணிகள் பள்ளத்தில் விழ வாய்ப்புள்ளதாக கணக்கில் எடுத்து இந்த பகுதியை முழுவதுமாக அடைக்க தமிழ்நாட்டில் இருந்துள்ள வனம் காவல்துறை அதிகாரிகளின் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தமிழ்நாட்டில் இருந்துள்ள 30 அதிகாரிகள் எல்லைப்பகுதிக்கு வந்து சாலையை அடைக்கும் முயற்சிகளை தொடங்கினர். ஆனால் கேரளத்தில் உள்ள வனம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்பே இறுதி தீர்மானம் எடுத்து சாலையை அடைக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர். சம்பவ இடத்தில் தேவிகுளம் சாந்தம்பாறை காவல் நிலையங்களில் இருந்துள்ள கேரள காவலர்களும் முகாமிட்டனர். ஆபத்து வாய்ப்பை முன்னில் கண்டு இந்த பகுதியில் டாக்ஸி, ஆஃப்ரோட் ஜீப் ஓட்டுநர்கள் முன்பே இது வழியுள்ள பயணத்தை சுயமாக நிறுத்தி வைத்திருந்தனர். தமிழ்நாடு குழுவினர் தற்போது தற்காலிகமாக சாலையை அடைத்து திரும்பி சென்றுள்ளனர். வரும் நாட்களில் கேரளம், தமிழ்நாடு வனம், வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதன் பின்புதான் சிங்கப்பாறையின் வழியாக உள்ள பாதுகாப்பு குறித்து இறுதி தீர்மானமும் எடுக்கப்படும். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.